சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று பயங்கர வைரல். என்னன்னா, திரு கே செல்வகுமார் அவர்கள் நத்தம்ல வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாரு. பட் அவருக்கு ஆதரவாக ஒரு போஸ்ட் போடுறீங்க. ஆடு பகை குட்டி வரவு அப்படின்ற மாதிரி திமுக கட்சி வந்து நீங்கள் ஆதரிக்கிறது இல்லை, ஆனால் அந்த சின்னத்தில் நிற்கிற ஒருத்தர் ஆதரிக்கிறீங்க. என்ன பின்னணி? ஆனால் இப்போ செல்வகுமாரை வந்து ஒரு டார்கெட் பண்ணி அவர் பழைய பேசின வீடியோக்கள்லாம் இருக்குது. அவர் ஆர்எஸ்எஸ் வந்து சிறந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி பேசின வீடியோக்கள்லாம் எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா, இது இரண்டு சமூகங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு இணக்கத்தை கோடாடு வச்சு வெட்டுற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை, அது எந்த இடத்துல அவருடைய கருத்தோடு நீங்கள் சரி அக்செப்டட் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நேற்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பால் தாக்கரே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவை விட பயங்கரமாக முஸ்லீம் எதிர்ப்பு குணம் கொண்டு செயல்பட்டு இருந்தார். உங்களுக்கு தெரியாது ஒன்று. இன்றைக்கி வந்து அதே சிவசேனா பால் தாக்கரே அவருடைய மகன் உட்பட எல்லாமே இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. இப்போ நீங்கள் செல்வகுமாருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க போடாமல் போங்க, அது திமுக கூட்டணி கட்சியுடைய விலை. ஆனால் இது போன்ற அற்பத்தனமான ஒரு விமர்சனங்களை வந்து தவிர்க்கணுன்றது தான் என்னுடைய பதிவு. இது வந்து திரு செல்வகுமார் அவர்கள் அப்படின்றதுனால வந்த பதிவா, இல்லை பொதுவாக எந்த தனிநபருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டா? இல்லை நாளைக்கு திரும்ப வராங்க போக மாட்டேன்னு நிச்சயம் என்ன இருக்குது? போகட்டும். இன்றைக்கி விலகிட்டாரா? இன்றைக்கி பாஜகவுக்கு எதிரான அணியில் நிற்கிறாரா? ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான அணியில் நிற்கிறாரா? இன்றைக்கி நம்ம ஆதரிப்போம். இன்றைக்கி நம்ம புறக்கணிச்சோன்னு சொன்னால் அந்த நபர் வந்து என்னோட ஒரு காலத்தில் வந்து சரிடா நம்ம இங்கே போனாலும் ஏற்றுக்க மாட்டானுங்க, நம்ம அங்கேயே இருப்போம்டா அப்படின்னு சொன்னால் அது வந்து எதிரிகளை அதிகப்படுத்துறதுக்கு சமமாக இல்லை. யோசனை பண்ணி பாருங்கள். அதேமாரி பிரமலதா விஜயகாந்த் எடுத்துங்க, சிஏவை ஆதரித்தாங்க, நீட்டை ஆதரித்தாங்க, சனாதனத்தை கூட அவங்க ஆதரித்தாங்க. உதயநிதி சனாதனத்துக்கு எதிராக பேசும்போது இது போல் பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் இனி எடுப்படாது, இந்த பேச்சை தவிர்த்துக்கணும், இல்லை கடும் விளைவுகளை சந்திப்பாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பேசணும். இன்றைக்கி அவங்கள கூட்டணியில் சேர்த்து இவங்களுக்கெல்லாம் வராத ஆதரவு திரு செல்வகுமார் அவர்களுக்கு மட்டும் திரு தடா ரஹீம் அவர்கள் கொடுக்குறாருன்னா கேட்பாங்க. அதை தான் நான் கேட்குறேன். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் காட்டாத எதிர்ப்பு ஏன் நீங்கள் வந்து ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. நடப்பு அரசியல் சார்ந்து அவருடைய ஃபேஸ்புக் பதிவு ஒன்று இருக்குது, அது சார்ந்து குறிப்பாக நம்ம விரிவாக பேச போகிறோம். வணக்கம் சார். வாங்க. தடா ரஹீம் அப்படின்னாலே அவர் வந்து ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர், இடதுசாரி சிந்தனையாளர் இப்படிலாம் இருக்கும். குறிப்பாக திமுகவுக்கு பெருசாக ஆதரவு கிடையாது, எதிர்நிலையிலேருந்து பேசக்கூடியவர். இந்த தேர்தல்லையுமே வாழ்வுரிமை கட்சியோடு நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க. இப்போ என்னென்னா சார், உங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று பயங்கர வைரல். என்னென்னா, திரு கே செல்வகுமார் அவர்கள் நத்தம்ல வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாரு. பட் அவருக்கு ஆதரவாக ஒரு போஸ்ட் போடுறீங்க. ஆடு பகை குட்டி வரவு அப்படின்ற மாதிரி திமுக கட்சி வந்து நீங்கள் ஆதரிக்கிறது இல்லை, ஆனால் அந்த சின்னத்தில் நிற்கிற ஒருத்தர் ஆதரிக்கிறீங்க. என்ன பின்னணி? இல்லை, நான் போட்டதே என்ன சொன்னால், இப்போ தாவேக்காவை சேர்ந்தவங்க, நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க, அதாவது திமுக கூட்டணி இல்லாமல் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக அட்டாக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நத்தம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய செல்வகுமாரை முன்னிலைப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, பதிவுகளை போட்டு ஒரு வன்மத்தையே ஒரு விதமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, திமுக பாருங்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவருக்கே எம்எல்ஏ பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நான் திமுகவுக்கு எதிரான நிலை உள்ளவன், திமுக எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறேன். அதே நேரத்தில் வந்து இது போன்ற அற்பத்தனமான விஷயங்களை, தனி மனிதர் விஷயங்களை வந்து நேற்று இப்படி இருந்தார், இன்றைக்கி இப்படி இருக்கார், இவருக்கு போய் இப்படியா அப்படின்ற ஒரு கீழ்த்தரமான அரசியலை முன்னெடுப்பது இல்லை. நான் எப்பவுமே எடுக்க மாட்டேன். திமுகவை எதிர்க்கிறேன்னு சொன்னால் அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய செயல்பாடுகள் மற்றும் அரசு பயங்கரவாத மூலியமாக வந்து கொள்கைவாதிகளை, தமிழ் தேசிய சிந்தனையாளர்களை மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களை, ஊடகவியலாளர்கள், சவுக்கு சங்கர் உட்பட இது போல் ஒரு அரசு பயங்கரவாதத்தை ஏவுறாங்கன்றது தான் திமுக நம்ம எதிர்க்கிறோம். திமுக நமக்கு வரப்பு பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை, அல்லது நம்ம ஏதோ சீட்டை நோட்டை கேட்டு அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அந்த ஆத்திரத்தில் நம்ம அப்படி பேசலை, புரியுதுங்களா? அதே நேரத்தில் நம்ம தமிழக வாழ்வுரிமை தலைமையிலான ஒரு கூட்டணியில் இணைஞ்சு நாங்களும் ஒரு 10 தொகுதியில் போட்டிடுறோம். அது அரசியல் போகுது. ஆனால் இப்போ செல்வகுமாரை வந்து ஒரு டார்கெட் பண்ணி அவர் பழைய பேசின வீடியோக்கள்லாம் இருக்குது. அவர் ஆர்எஸ்எஸ் வந்து சிறந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி பேசின வீடியோக்கள்லாம் எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா, இது இரண்டு சமூகங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு இணக்கத்தை கோடாடு வச்சு வெட்டுற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை, அது எந்த இடத்துல அவருடைய கருத்தோடு நீங்கள் சரி அக்செப்டட் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நேற்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பால் தாக்கரே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவை விட
கூட பயங்கரமாக முஸ்லீம் எதிர்ப்பு குணம் கொண்டு செயல்பட்டுட்டு இருந்தார். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து அதே சிவசேனா பால் தாக்கரே அவருடைய மகன் உட்பட எல்லாமே இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. அப்போ ஏற்றுப்பீங்களா நீங்கள்? இல்லை வேற, அதாவது ஒருத்தன் எதிரியாகவே வச்சிருக்கணுன்றது என்ன மரபு? கூட்டணி மாறிடுச்சு, கொள்கை மாறிச்சா இல்லையான்னு பார்க்கணும்ல. அதான் கொள்கை மாற்றிக்கிட்டாங்கன்னும் போது நம்ம அதை ஏற்றுக்கிறது தானுங்க சார். இல்லை, சிவசேனா இன்னைக்கு அப்போ என்ன கொள்கையில் இருக்காங்க? நீங்கள் சொன்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன். இல்லை, சிவசேனா இப்போ வந்து முன்ன மாதிரி வந்து முஸ்லீம் எதிர்ப்பு கொள்கையை விட்டு தவிர்த்துட்டாங்கல்ல அவங்க. அப்போ பழசை வந்து பொருட்படுத்தலாம். அப்போ பொருட்படுத்தலைன்னா நம்ம அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் நம்ம ஆதரிக்கலனா கூட அவங்கள விமர்சனத்துல இருந்து தூரமாக நிற்கலாம் இல்லையா? இப்போ நீங்கள் செல்வகுமாருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க போடாமல் போங்க, அது திமுக கூட்டணி கட்சியுடைய விலை. ஆனால் இது போன்ற அற்பத்தனமான ஒரு ஒரு விமர்சனங்களை வந்து தவிர்க்கணுன்றது தான் என்னுடைய பதிவு. இது வந்து திரு செல்வகுமார் அவர்கள் அப்படின்றதுனால வந்த பதிவா, இல்லை பொதுவாக எந்த தனிநபருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டா இல்லை பார்வை? இல்லை, நான் பெரும்பாலும் எந்த தனிநபர்களுக்கும் இப்படி வந்து ஒருத்தர் வந்து ஒரு நேரத்தில் நமக்கு எதிராக கூட செயல்பட்டுருக்கலாம். இன்றைக்கி அவர் மாறி இருக்காருன்னும் போது அவர் பழசு செயல்பட்டதே நம்ம குத்தி காட்டினோம். அப்படி பார்த்தீங்கன்னா திமுக மட்டும் என்ன, 2002 பாஜகவோட கூட்டணி இருந்து இஸ்லாமியர்களுடைய இந்த குஜராத்தில் நடந்த கலவரத்தின் போது திமுக பாஜக கூட்டணியில் இருந்தது. அன்றைக்கி பாஜக கூட்டணி ஆதரவு வந்து விலக்கி இருந்தாங்கன்னா அந்த குஜராத் கலவரம் நின்று இருக்கும், ஆயிரக்கணக்கான இஸ்லாமியருக்கு நின்று இருக்கும். இருக்குமா இருக்கல்ல இல்லையா? அப்போது இப்படியெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்போது நீங்கள் திமுகவை ஏற்றுக்கிட்டவங்க ஏன் செல்வகுமாரை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. நான் என்ன சொல்கிறேன், செல்வகுமார் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக இருந்தார். இப்போ அவர் அங்கே ஏதோ சண்டை போட்டுட்டு ஏதோ ஒரு முரண் ஏற்பட்டு அவர் விலகி. அதான் சார், இது கொள்கை முரண் நமக்கு எப்படி தெரியும்? அரசியல் முரணாக இருக்கலாம். அது அரசியல் முரணோ கொள்கை முரணோ, அதுதான் சொல்கிறேன். எதிரியை வந்து நண்பனை எதிரியாக்குவது இலகும். நீங்கள் நண்பர், உங்களை எதிரியாக்குறது 5 நிமிஷம் வேலை. உங்களுக்கு ஏதாவது எதிராக பேசி எதிரியாக்கலாம். ஆனால் எதிரியை நண்பனாக்குவது என்பது மிக கஷ்டமான வேலை. அது எங்களுடைய பழனி பாபா அடிக்கடி சொல்லுவார். அதுக்கு ஒரு சித்தாந்தம் தேவை, எதிரியை நண்பனாக்கணும்னு சொன்னால். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவர் விலகி இருக்காருன்னு சொன்னால் அதை நீ விலகாத, நீ அங்கேயே போன்னு தள்ளி விடுறது எந்த விதமான. நாளைக்கு திரும்ப அவர் அங்கே போக மாட்டேன்னு நிச்சயம் என்ன இருக்குது? போகட்டும். இன்றைக்கி விலகிட்டாரா? இன்றைக்கி பாஜகவுக்கு எதிரான அணியில் நிற்கிறாரா? ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான அணியில் நிற்கிறாரா? இன்றைக்கி நம்ம ஆதரிப்போம். இன்றைக்கி நம்ம புறக்கணிச்சோன்னு சொன்னால் அந்த நபர் வந்து என்னோட ஒரு காலத்தில் வந்து சரிடா நம்ம இங்கே போனாலும் ஏற்றுக்க மாட்டானுங்க, நம்ம அங்கேயே இருப்போம்டா அப்படின்னு சொன்னால் அது வந்து எதிரிகளை அதிகப்படுத்துறதுக்கு சமமாக இல்லை. யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு அரசியல் ரீதியாக நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் தனி மனிதர் அவர் ஒன்றும் கொள்கை, நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் கொள்கைவாதியோ அதுவெல்லாம் இல்லை. அவர் தனி மனிதர். ஏதோ ஒரு காரணத்துக்காக பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட இருந்தார். தனி மனிதன் சொல்ல முடியாது. அவர் பின்னாடி அவரை நம்பக்கூடிய சமூகம் இருக்காங்க, பெரும்பான்மை சமூகம். அந்த சமூகத்தை இப்போ அதுதான் சொல்கிறேன், செல்வகுமாரை எதிர்க்கிறேன்ற பேர் வழியில் அது ஒட்டுமொத்த அந்த முத்திரையர் சமூகத்தையும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்புறது தான் இந்த இது போன்ற வன்மமான பேச்சுக்கள் என்று நான் செல்வகுமாருக்கு மட்டும் சொல்ல, ஒட்டுமொத்த அந்த முத்திரையர் சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் ஒரு இணக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லா கிராமங்கள்லையும் எல்லா பகுதிகள்லையும். அப்படி இருக்கும்போது இந்த செல்வகுமார் மீது இருக்கக்கூடிய சில பேருக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை தூக்கி ஒட்டுமொத்த அந்த சமூகத்துக்கு எதிராக நம்ம வந்து மாற்றிடக்கூடாதுன்றதுக்கு தான் என்னுடைய பதிவு. புரியுதுங்களா? இன்றைக்கி அவர் திமுக கூட்டணி நிற்கிறாரு, அங்கே இருக்கிறவங்க ஓட்டு போடட்டும் போடாமல் போகட்டும். விமர்சனங்கள் வந்து பழைய வீடியோக்களே தூக்கி போட்டு நீங்கள் அப்படி போடணுன்னா ஃபஸ்ட்டு போட்டுருக்கணும். அவர் ஆர்எஸ்எஸில் இருக்கும்போது பாஜகவில் இருக்கும்போது பாருங்கள் செல்வகுமார் என்ற நபர் எப்படி மோசமாக பேசுகிறாரு அப்படின்னு தூக்கி போட்டுருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ எடுத்து போட்டுக்கிட்டு உங்களுடைய அறிப்பை நீங்கள் அது திமுக எதிர்ப்பு என்பது இதல்ல. திமுக எதிர்ங்க, அரசியல் ரீதியாக எதிர்த்துங்க. அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓபிஎஸ்ஸுடைய மகன் வந்து ரவீந்திரநாத் என்ன நேற்று வரையும் சிஏக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டவர், நீட்டுக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டவர். இன்னைக்கு மாறி வந்துட்டாரு, நீங்க ஏத்துப்பீங்களா? இல்ல சொல்றேன், இன்னைக்கு திமுக கூட்டணி ஏத்துச்சா இல்லையா? திமுக ஏத்துக்கிட்டாங்க. இல்ல நான் உங்களை கேட்கறேன், திமுக ஓகே அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. நான் திமுக கூட்டணியை எதிர்க்கிறவங்க. இல்ல நான் தனி மனிதராக சொல்லுங்க. நீங்க திரு ரவீந்திரநாத் அவர்களையோ இல்ல திரு ஓபிஎஸ் அவர்களையோ அவங்க நேற்று வரைக்கும் இருந்த நிலைப்பாடு எல்லாமே ஓகே, இன்னைக்கு மாறி வந்துட்டாங்க, திமுக இது பண்ணிட்டாங்க, எதிர்கூடாரத்துக்கு வந்துட்டாங்கன்றக்கா ஏத்துப்பீங்களா நீங்கன்னு கேட்கறேன். அதுதான் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நான் திமுக கூட்டணியை எதிர்க்கிறவங்க. நான் ஒரு கால் திமுக கூட்டணியில் இருந்தேன்னு சொன்னா நீங்க சொல்றது வந்து எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களான்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு அவங்க மாறிட்டேன்னு சொல்லி வந்துட்டாங்க இல்லையா? இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் அதை ஏற்றுக்கிறாங்களா இல்லையா நான் கேட்குறேன். இப்போ அதேமாரி பிரேமலதா விஜயகாந்த் எடுத்துங்க, சிஏவை ஆதரித்தாங்க, நீட்டை ஆதரித்தாங்க, சனாதனத்தை கூட அவங்க ஆதரித்தாங்க. இவர் நம்ம உதயநிதி சனாதனத்துக்கு எதிராக பேசும்போது இது போல் பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் இனி எடுப்படாது, பேச்சை தவிர்த்துக்கணும், இல்லைனா கடும் விளைவுகளை சந்திப்பாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பேசினாங்க. இன்றைக்கி அவங்கள கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க.
இவங்களுக்கெல்லாம் வராத ஆதரவு திரு செல்வகுமார் அவர்களுக்கு மட்டும் திரு தடா ரஹீம் அவர்கள் கொடுக்குறாருன்னா கேட்பாங்க. அதை தான் நான் கேட்குறேன். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் காட்டாத எதிர்ப்பு ஏன் நீங்கள் வந்து யார் இல்லை எல்லாருமே எதிர்க்கிறாங்க தானே. அதை தான் நான் கேட்குறேன். ஏன் செல்வகுமாரை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா அது ஒரு யார் டார்கெட் பண்ணாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் வந்து அவங்களுக்கு இப்போ திரு இருக்கலாம் ஒரு கால் மேபி நத்தம் தொகுதியில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகளுக்கே கொடுக்கலன்ற வெறுப்பின் காரணமாக கூட இப்படி ஒரு இதுவை வன்மத்தை கக்கி விட்டுலாம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. கூட்டணி மாதிரி வந்து எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. பிரேமலதா அவர்களுடைய பழைய பேச்சுக்கள் இப்போ சோசியல் மீடியா பார்க்கும்போது நானே சொல்றேன், அது வந்து பிரேமலதாவுடைய பேச்சுக்களோ இல்லை ஓபிஎஸ் உடைய பேச்சுக்களோ ரவீந்திரநாத் பேச்சுக்களையோ அரசியல் ரீதியாக எதிர்க்கிறது தப்பு இல்லைன்னு நான். பட் இது ஒரு சமூக ரீதியான விஷயம். செல்வகுமார் விஷயம் வந்து சமூக ரீதியாக அது ஒரு முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரதிநிதியாக அவர் இருக்காரு. அந்த அமைப்பு புரிதுங்களா? அவர் இத்தனை நாள் ஆர்எஸ்எஸ் பாஜக தான். அவர் அதிலிருந்து விலகி இப்போ தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அவர் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாருன்னா யாருக்குமே எதிர்ப்பு தெரிவிக்காமல் அவரை மட்டும் டார்கெட் பண்ணும்போது தான் நான் இது ஏன் வன்மம் இல்லையா அப்படின்ற கேள்வி. யாரை எதிர்க்கலன்னு தான் நான் கேட்குறேன்னா, பிரேமலதா அவர்கள் பேசின பழைய பேச்சுக்களை போடுறாங்க. திமுக எதிராக எப்படி பேசியிருக்காங்க பாருங்க, இந்த மொழியை ஆதரிக்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து செல்வகுமார் மாதிரி ட்ரோல் பண்ணுறதில்ல, நீங்கள் நல்லா நினச்சிக்கணும். அது வந்து யார் பண்ணுறாங்கன்னா பிரேமலதாவுடைய பேச்சை ஏடிஎம்கே ஐடிவிங்கெல்லாம் ட்ரோல் பண்ணுது. மறைமுகமாக வந்து என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு இப்படி பேசுனாங்க திமுக, இன்னைக்கு திமுக கூட்டணியில், அது அரசியல் ரீதியான இது. அதேமாதிரி டிவிக்கே வந்து அதை விமர்சனம் பண்ணுறாங்க, அது அரசியல் ரீதியாக. இப்போ செல்வகுமார்ன்றது அரசியல் ரீதியாக இவங்க பண்ணல, அவங்க ஒரு தனி டார்கெட் வச்சு பண்ணுறாங்க. அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், ஏன் இப்படி தனியாக ஒரு டார்கெட் பண்ணுறீங்க, அப்படி பண்ணாதீங்க. அரசியல் ரீதியாக இப்போ பிரேமலதா விஜயகாந்த் இப்போ நான் கூட விமர்சனம் பண்ணியிருக்கேன். திமுக வந்து பாஜக பாசிசத்துக்கு கடுமையாக எதிர்ப்புன்னு சொல்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் இத்தனால எங்கே இருந்தாங்க? பாஜக அரசு கூட்டணி தான். இப்போ இவங்க கூட்டணி மாறி வந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் வந்து கொள்கை கூட்டணின்னு கூச்சல் போடுறீங்க. கொள்கை கூட்டணின்னு என்ன? உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் உட்கார வச்சுட்டு இதுமாதிரி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக நம்ம கட்சி கூட்டணிக்கு வரேன்னு சொல்கிறாங்க, அவங்க இவ்வளோ சீட்டு கேட்குறாங்க, இவ்வளோ மேல் சபை எம்பி கேட்குறாங்க, அப்படி இத்தியாதின்னு சொல்லி நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா அது கொள்கை கூட்டணி. நீங்கள் பாட்டுக்கு யார் வந்தாலும் உங்களை சேர்த்துக்கிறீங்க, நீங்கள் எம்எல்ஏ சீட்டை அவங்களுக்கு ஒப்பந்தம் போட்டுறீங்க. அதன் பிறகு வந்து என்ன கொள்கை கூட்டணி மாதிரி இருக்குது? அப்போ திமுக வந்து ஒரு நான் ராகம்பாவும் பெரிய அண்ணன் மனப்பான்மையோடு செயல்பட. அட்லீஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டா அட்லீஸ்ட் பாஜகவுடைய ஆதரவுலேருந்து வெளியே வராங்களா, அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாமே. இல்லை, அதை தான் சொல்கிறேன். அது அரசியல் ரீதியாக நம்ம விமர்சனம் பண்ணுறோம். அது எதுனா கொள்கை கூட்டணின்னு சொல்லாதீங்க திமுகவை. திமுக கொள்கை கூட்டணி எல்லாம் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் வந்து சொன்னாப்புல, நாங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வந்தால் அதிகாரத்திலையும் பங்கு ஆட்சியிலையும் பங்கு தரேன்னு. அப்போ எந்த கூட்டணியும் அவர்கிட்ட போகல. கம்யூனிஸ்டுகளும் போகல, விசிகாவும் போகல, ஏன் காங்கிரஸ் கூட போகலை. எல்லாரும் என்ன நினைக்கலாம், இல்லை திமுக கூட்டணியில் இருக்கிறது தான் எல்லாரும் விரும்புகிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. விஜய் வந்து இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால், நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, அதே போல் தேர்தல் செலவு எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன்னு விஜய் சொல்லியிருந்தான்னா ஒரு திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி கூட திமுக கூட இருந்திருக்காரு. அடுத்த நிமிஷமே கிளம்பி எல்லாமே இந்த கூட்டணி வந்திருப்பாங்க. தேர்தல் செலவு தான் முடிவு பண்ணுதுன்றீங்களா கூட்டணி? ஏங்க ஒரு தொகுதி 25 கோடி கொடுக்குதுங்க திமுக. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி 5 கோடி வாங்கியிருக்கு, 125 கோடி. விஜய் கூட சேர்ந்துட்டு 10 தொகுதி வாங்கினா தேர்தல் செலவு யார் பண்ணுவான்? என்னதான் உண்டியிலோ இல்லை பணக்காரங்கிட்டே போய் தேர்தல் நிதின்னு கேட்டால் என்ன 1 கோடி ரூபாய் தேருமா? இல்லை, இப்போ தேர்தலுக்கு நான் செலவு பண்ணுறேன்னு ஒரு கூட்டணி மாறிடுச்சுன்னா அது வெறும் பேரம் தானே. கூட்டணின்ற தாண்டி பணம் பேரம் நடக்கிறது. அரசியல் பேரெல்லாம் வேற என்ன நடக்குது? அப்படிதான் கூட்டணி அமைக்கப்படுது. வேற என்ன தொகுதிகள், அது தொகுதிக்கு உண்டான இவ்வளோ தொகை. அதிமுகவில் அப்படி தான், அதிமுகவில் அப்படி தான். அதிமுக ஒன்றும் அப்படி உத்தம புத்திர கட்சியெல்லாம் அவங்களும் அப்படி தான். இப்போ நீங்களும் வந்து கூட்டணியில் இருக்கிறீங்களே. யார்? நீங்களும் இப்போ வாழ்வுரிமை கட்சியோட கூட்டணி. வாழ்வுரிமை கட்சி எங்களுக்கு உண்டான உரிமைக்கான போராட்டம் எங்களுக்கு. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25லேருந்து 50 கோடி செலவு பண்ணுறது இருக்குது. திமுகவோ அதிமுக 25-50 கோடி இருக்குது. இப்போ விஜய் கட்சியில் குறைஞ்சபட்சம் 5 கோடி செலவு பண்ணலான்னு அவங்க இருக்காங்க. இப்போ வாழ்வுரிமை கூட்டணி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு தொகுதிக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணாவே அதுவே பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். 25 கோடி தேவைப்படும். ஏன்னா 234 தொகுதியில் நிற்கிறோம்னு சொன்னால் அவ்வளோ தேவைப்படும். இப்போ ஒரு தொகுதிக்கு 1 லட்ச ரூபாய். இப்போ நான் 10 தொகுதி நான் வாங்கியிருக்கேன்னா 10 லட்ச ரூபாய் நான் தான் செலவு பண்ணணும். நான் தான், எங்கள் பசங்க, அவங்க எங்கிட்டையும் காசு இல்லை. அது அந்த வேட்பாளர் நிற்கிறவங்க அவங்கவுங்க வந்து ஏதோ கலெக்ஷன் பண்ணி 50,000 1 லட்சம் இப்படி
நான் சொல்கிறது இந்த வெற்றி தோல்வியை நோக்கி பெரிய கூட்டணி கூட சேர்றாங்கல்ல, இந்த கட்சிகள் வந்து அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றில் பூத் கமிட்டி எடுத்துங்க, குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு 1000 பூத் இருக்குன்னா அந்த பூத் கமிட்டி செலவு அந்த கடைசி நாள் செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. 4-5 கோடி ரூபாய் தனியாக அதுக்கு மட்டுமே. புரியுதுங்களா? இப்போ விஜய் வந்து கூட்டணி கூடும்போது விஜய் கூட எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் அந்த தேர்தல் செலவினங்களை கொடுக்குறேன், ஒரு தொகுதிக்கு 20-25 கோடியை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா திமுக கூடாரமே காலியாக இருக்கும். எல்லாரும் என்ன இல்ல நினைக்கிறாங்க? சிலர் இப்போ விசிகா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க, நாங்க கூட்டணிக்காக சீட்டுக்காக போல, எங்களுக்கு பாஜகவை எதிர்க்கணுன்ற எண்ணம் இருக்குன்ட்டு. இப்போ நீங்க எல்லாரையுமே கொச்சப்படுத்துறீங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கூட்டணியில் இருக்கிற மொத்த பேரும் போயிருப்பாங்க. அண்ணன் திருமாவளவன் கிட்ட வந்து காசும் செலவு கொடுக்குறேன்னு சொன்னா போய் தான் இருப்பாரு. அது அவரை கொச்சப்படுத்துற மாதிரியான இது. யாரை நம்ம எங்க கொச்சப்படுத்துறோம்? இது இன்றைய இல்ல சார், இங்க பாருங்களேன், விசிகா சொல்றாரு இல்ல, கொள்கைவாதி விசிகா இருக்கிறாங்க. நான் லிஸ்ட்டை முடிச்சிடுறேன், நீங்க கேளுங்க முழுசா. விசிகா இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறாங்க. இவ்வளவு பேரும் அவங்க அடிப்படையில சொல்றது என்னன்னா பாஜக இருக்கிற கூட்டணிக்கு நாங்க போலங்கிறாங்க. அது மக்களை ஏமாத்துறதுக்கு. கம்யூனிஸ்ட் இஸ்லாமிய அமைப்புகள் அப்படிதான் அந்த மன விடுதலை சிறுத்தை உட்பட சொல்றேன். உங்களுடைய இதோட அலைநாவலன்னு எல்லாருமே ஒரு சேர சேர்க்குறீங்க பாருங்களேன். நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லி அவனுங்க சத்தியம் பண்ண சொல்லுங்கள். தலைவர் 10 விஷயம் நாங்கள் வாங்கலை திமுகன்னு சொல்லுங்கள். ஒரு ஒரு வேட்பாளருக்கு குறைஞ்சி 25. அவங்களுக்கு கொள்கை இருக்குல்ல சார், அவங்களுக்கு நோக்கம் இருக்குல்ல சார். கம்யூனிஸ்ட் கொள்கை ரொம்ப கொள்கைன்னு சொல்லாதீங்க. கார்பரேட் கொள்கை அப்படின்னு சொல்லுங்கள். கொள்கைன்னா கார்பரேட் கொள்கை, முதலாளித்துவ கொள்கை. இன்னைக்கு பெரிய என்ன ஏன் திமுகவுக்கு இவ்வளோ அடிபணிஞ்சு போகிறாங்க எல்லா கட்சிகளும்? எந்த விதத்தில் சொல்கிறீங்க அடிபணிஞ்சுன்னு? எல்லா வகையில் என்னன்னா 5 தொகுதி கொடுத்தவங்களுக்கு 2 தொகுதி கொடுத்தா 50 கோடி, 5 தொகுதி கொடுத்தா 125 கோடி. இப்போ திமுக 8 தொகுதி, விடுதலை சிறுத்தை 8 தொகுதி வாங்கியிருக்கு, 200 கோடி வாங்கியிருப்பாங்க. இவ்வளோ ஃப்ரீயாக டொனேஷன்ஸ் மூவ் பண்ண முடியும்னா சட்ட ரீதியாக சிக்கல் வந்துடுமே நீங்கள் சொல்கிற அமௌண்ட்லாம். இன்னும் நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க தம்பி? இல்லை சார், நீங்கள் அவ்வளோ பெரிய அமௌண்ட் சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ஏதோ அந்த காலத்தில் மாரி பேக்கில் போட்டு தூக்கிட்டு போவாங்கன்னு நினச்சிக்கிட்டீங்களா? இப்போல்லாம் ஒரு சிஸ்டம் வந்துருக்குங்க. ஒரு சின்ன சீட்டு நம்பர் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா கடலூரில் கொடுத்துருவாங்க, தஞ்சாவூரில் கொடுத்துருவாங்க. இங்கே தேர்தல் ஆணையம் வந்து பறக்கும் படம்னு வச்சுக்கிட்டு உங்களை மாரி என்ன மாரி போகிற வர வண்டியை நிப்பாட்டிட்டு வீடியோ எடுத்து சர்ச்சிங் பண்ணிட்டு அவன் வந்து பொண்ணுக்கு நகை எடுக்கிறதுக்கு போகிறத காசை பிடுங்குது, இல்லை பிள்ளைக்கு இது வாங்க போகும்போது காசை பிடுங்கு. இந்த வேலை தான் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. சீட்டு முறை தான் இப்போல்லாம், எல்லாம் சீட்டு தான். 100 கோடினா 100 கோடி பேக்கில் போட்டு இவர் 200 கோடி. இப்போது 8 தொகுதி, ஒரு தொகுதிக்கு செலவு. எப்படி டிஜிட்டலாக மூவ் பண்ணாலுமே ப்ராப்ளம் வரதானே செய்யும். இதுதான் சொல்கிறாங்க. இந்த டிஜிட்டல் இதுவே பார்த்தீங்கன்னா சீட்டு தான். அந்த சீட்டு அந்த இடத்துக்கு போனால் அங்கேருந்து கிடைச்சிடும். அயன் படம் மாதிரி சின்ன சீட்டு தான், அவ்வளோதான். அது ஹவாலான்னு சொல்லுவாங்க. அது பண்ணி முடிச்சுடுவாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அது அந்த ஒன்ஸ் அப்போ அந்த டைம் அது. ஓகே, அப்போ திமுக போட்டு தொல்லை போட்டு போகிறது இல்லை. திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு பேரத்தில் தான் படிஞ்சிருக்காங்கன்றது உங்களுடைய கருத்து? 100% கருத்து இல்லை, 100% இதுதான் யதார்த்த சூழல் சொல்கிறேன் நான். இவங்களுக்கு உண்மையிலே தேர்தலுக்கு செலவு நாங்கள் பண்ண மாட்டோம், 10 பைசா இல்லை சீட்டு மட்டும் வாங்கி நீயே செலவு பண்ணுன்னா திமுக கூட்டணியில் வந்து ஒரு கட்சியும் இருந்திருக்க மாட்டோம், எல்லாம் கூடாரமே காலியாக இருப்பான். உங்கள்கிட்ட நீ வந்து தொகுதி மட்டும் கொடுப்பேன், நாங்களாம் செலவு பண்ணி நிற்கணும்னு சொன்னால் நான் விஜய்கிட்ட போகிறேன்டா, விஜய்கிட்ட வந்துட்டு இருப்பாங்க. இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று என்ன அப்படின்னா, செல்வகுமார் அவர்கள் வந்து அணி மாதிரி வராரு அப்படின்றப்போ வாழ்வுரிமை கட்சி நீங்கள் இருக்கிற அணியில் வந்து அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உங்கள் பக்கம் கூப்பிட்டுருக்கலாமே. நீங்களும் எதிர்த்து நிற்கிறீங்க பாஜகவை, உங்கள் பக்கம் அவர் இருந்துருக்கலாமே. இல்லை அது அவருக்கு வந்து திமுக, ஏன்னா எங்கள் கூட நீங்கள் நாங்கள் வந்து வெற்றிக்கான இலக்கோடு நிற்கலை. நாங்கள் வெற்றி எங்களை, ஏன்னா மக்களெல்லாம் வந்து ஒரு விதமான கார்ப்பரேட் முதலாளித்துவ அரசியலுக்கு ஓட்டுகளை போடணுன்ற ஒரு முடிவில் இருக்காங்க. அதே நேரத்தில் கொள்கை ரீதியான ஒரு சில முடிவுகளோடும் நம்ம நின்னோன்னு சொன்னால் அதுக்குண்டான வாக்கு வங்கியும் இருக்குது. ஏன்னா அதை நேர்மையாக உண்மையாக இருக்கணும்னு நம்பக்கூடிய அந்த மக்கள் மட்டும் எங்களுக்கு வாக்களிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து வெற்றி பெறணுன்ற ஒரு இடத்துக்கு போகிறதோட எங்ககிட்ட வருவாரா? ஆனால் அந்த தியரி உங்களுக்கு இல்லையா? இப்போது வலுவான கூட்டணியில் இருக்கும்போது தான் ஜெயிக்க முடியும், தனியாக போனால் வாழ்வுரிமை கட்சி சீட்டை பிரிக்கும், ஓட்டுகளை பிரிக்கும், 2 பேருக்குமே பாதகம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, உங்களுக்கு அந்த கவலை இல்லையா? இல்லை, ஓட்டு பிரிக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய அரசியல் சித்தாந்தங்களை எதுவுமே முன்வைக்க முடியும். இப்போ நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் வந்து ஆரம்பத்தில் இப்படி தான் சொன்னாங்க, இப்போவும் அதுதான் சொல்கிறாங்க. ஓட்டை பிரிக்கிறாரு, அவர் திமுக ஜெயிக்க வைக்கிறாருன்னு சொல்லி அதிமுக வரணும், அதிமுக ஜெயிக்க வைக்கிறாருன்னு சொல்லி திமுக வரும், மாறி மாறி பேசிட்டு தான் வராங்க. அப்போது அவருக்கு உண்டான அந்த தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கையை அரசியலாக கொண்டு போகிறதுக்கு ஒரு வழியை பார்க்குறாரு. அந்த வழியில் போயிட்டே இருக்கார் அவர்.
ரெண்டு பக்கமும் விமர்சனங்கள் பண்ணுறாங்க. அதேமாரி தான் இப்போ வேல்முருகன் இந்த முடிவு எடுத்திருக்காரு. வேல்முருகனும் சீமானும் பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கியின் 2 குழல்களாக தான் நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் வந்து சீமானுடைய அரசியல் வந்து சுத்தமான தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வரணும்னு அவர் பார்க்குறாரு. ஒற்றை கொள்கையுடைய சுத்தமான தமிழ். வேல்முருகனை பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கொள்கையுடன் கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு பார்க்குறாரு. இப்போ அதனால தான் வந்து என்ன பண்ணுறோம், தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாம் தமிழ் கட்சி மாதிரி ஒரே கட்சி இல்லை, அது குறைஞ்சது 50க்கும் மேற்பட்ட அமைப்புகள் சிறு கட்சிகளை இணைச்சி தான் அவர். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ தஞ்சாவூரில் ஒரு கிராமம் இருக்கும், ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் சமூக செயற்பாட்டாளராக மக்கள் மத்தியில் பிரபலமான நபராக இருப்பார். அவருக்கும் நீண்ட காலமாக ஒரு ஆசை இருந்திருக்கும் தேர்தலில் நிற்கணும்னு. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் அரசியல், இந்த திமுக, அதிமுக இது போன்ற கார்ப்பரேட் அரசியல் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கும். அது போன்ற நபர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு தான் இப்போ வாழ்வுரிமை கூட்டமைப்பு, தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு உருவாகியிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்தந்த தொகுதியில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு படைத்த நபர்களை வச்சு தான் இந்த கூட்டமைப்பு. அப்போது இந்த கூட்டமைப்பு நின்று வாக்கு விகிதாச்சாரத்தை அதிகமாக வாங்கினோன்னா நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லலை, வாங்கணும்னு சொன்னால் தேர்தலில் யாருன்னா வெற்றி பெறலாம். அதிமுக வரலாம் அல்லது திமுக வரலாம் ஆட்சிக்கு, அல்லது தாவேக்காக சொல்கிறாங்க நாங்களும் வருவோம்னு சொல்கிறாங்க, அவங்களும் வரலாம். அப்போ வரும்போது அப்போது எங்களுக்கு உண்டான அரசியல் பிரதிநிதித்துவம் இருந்ததுன்னா அந்த மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த விஷயங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around, the professional careers. Reach us to reach them.